ஹாய்ங்க. இது நேத்து எடுத்த விளாகு. நேத்து மண்டே வேற செம்ம ஒர்க்கு. அதுவும் போக கொஞ்சம் தலைவலி வேற. ஒரு 7 மணிக்கு மேல தான் வந்து ஒரு பிரசன்டேஷன் ஒண்ணு இருக்கு. அத முடிச்சு குடுத்துருங்க அப்டின்னாங்க. நெறைய இருந்தது. சரி ஒரு வேள நாளைக்கு குடுத்தா போதும் அப்டின்னு நெனச்சேன். எனக்கு இன்னைக்கே வேணும் அப்டின்ட்டாங்க. அப்புறம் அது முடிக்கிறதுக்கு எனக்கு ஒரு 12:00 வரைக்கும் ஆயிட்டு. நான் எதுவும் படிக்கல. நான் காலையில ரிவிஷன் மட்டும் பண்ணேன். கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் ரிவிஷன் பண்ணேன். வேதிக் சிவிலைசேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பட் ஆனா இன்னும் அது ரொம்ப இன் இன்டெப்த்தா போகல. ஸோ அது கொஞ்சம் படிக்க ஆரம்பிக்கணும். இப்போ வர வர டைம் இருக்க மாட்டேங்குதுங்க. நெறைய பேர் சொல்லியிருந்தீங்க. எடிட் பண்ணதுக்கெல்லாம் எனக்கு அந்த அளவுக்குலாம் டைம் இருக்காது. நான் கேன்வா தானே யூஸ் பண்றேன். அதில வந்து பல்க் கிரியேட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்திருக்கு. ஸோ அது போட்டோம்னா எடிட் பண்ணதுக்கு வந்து அந்த அளவுக்கு நமக்கு ப்ரெஷர் இருக்காது. டக்கு டக்குன்னு எடிட் பண்ணிடலாம். அண்ட் அந்த வீடியோ எடுக்கிறதுக்கு தான் கொஞ்சம் கடுப்பா இருக்கு. ஸோ அது பார்த்துக்கலாம் என்னன்னு. ஏன்னா இது ஒரு சைடு ஹஸ்டில் தானே. ஸோ அதனால தான் நான் இதுலயும் கொஞ்சம் ஃபோக்கஸ் வந்து பண்றேன். அண்டு ரீகோல வந்து ஒரு இது போட்டிருந்தோம். அந்த வாட்டர் ஹீட்டர் அந்த ராட் வந்து ஸோ அது 1 இயருக்கு முன்னாடியே டேமேஜ் ஆயிட்டு. ஸோ அவங்கள்ட்ட கஸ்டமர் கேர்ட்ட கேட்டதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, "நீங்க எங்களுக்கு கொரியர் போட்டு விட்டுருங்க. ஆனா ரூ. 200 தான் கொரியர் சார்ஜ் இருக்கணும். ஸோ உங்களுக்கு அதையும் நாங்க ரிட்டர்ன் பண்ணிருவோம்" அப்படின்னாங்க. புது உங்களுக்கு வாட்டர் ஹீட்டர் அனுப்பிவிடுறோம் அப்படின்னாங்க. ஸோ அதுக்கான எல்லாத்தையும் எடுத்து தொடச்சு போட்டு வச்சுட்டேன். ஏன்னா நாளைக்கு போய் குடுத்துட்டு வரணும். அதே மாரி நாளைக்கு ஒரு பார்சல் ஒண்ணு வந்திருக்கு. பக்கத்து ஊர்ல போய் வாங்கிட்டு வரணும். அண்ட் இன்னொன்னு என்னன்னா, ஒரு மைக் ஒண்ணு வாங்கியிருக்கேங்க. மைக்ரோஃபோன். பேசுற ஆடியோல வந்து பேக்கிரவுண்ட் நாய்ஸ் வந்து ரொம்ப கேட்குற மாரி எனக்கு தோணுது. அண்ட் நல்லா இல்ல அந்த அளவுக்கு. அதுவும் போக அந்த எக்ஸாம் நோட்ஸ்ன்னு ஒரு சேனல் இருக்குல்ல. ஸோ அதுக்கும் வாய்ஸ் கொஞ்சம் கிளியரா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மைக் வாங்கியிருக்கேன். இப்போ அதில தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். வாய்ஸ் நல்லா இருக்கான்னு சொல்லுங்க. பேக்கிரவுண்ட் நாய்ஸ் எதுவும் கேட்கான்னு சொல்லுங்க. ஆ ஒரு வேள சரியில்லன்னா கொஞ்சம் மாத்தணும். இதோட விலை ஒரு கொஞ்சம் அதிகம் தான். 1000 நியர் கிட்ட வந்துட்டு. பட் இருந்தாலும் எப்படியும் தேவை தான் இது அப்படின்னு வாங்கிட்டேன். ஸோ நீங்க ஒரு பிகினரா வாங்குறதா இருந்தா ஒரு நல்ல மைக்கா வாங்குங்க. அமௌண்ட் இல்ல. அதனால தான் நான் இது வாங்குனேன். அண்ட் இன்னையிலேருந்து கொஞ்சம் எக்சர்சைஸ் பண்ணணும் அப்படின்றது ஏன்னா உடம்பு குறைக்கணும். ரொம்ப குண்டாயிட்டேன். நான் இனியும் உடம்பு குறைக்காம இருந்தா நல்லா இருக்காது. பார்ப்போம். ஸோ அதுக்காக தான் கொஞ்சம் ஸ்கிப்பிங்கு, ஜம்பிங் ஜாக்ஸு, பிளாங்க் அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். அண்ட் அகைன் ஈவினிங் செம்ம ஒர்க்கா இருந்தது. வீடியோ எதுவும் எடுக்கல. ஸோ நீங்க படிச்சா நல்லா படிங்க.